ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யஷ்னா பாப்பாவுக்கு 4th மந்த் ஃபோட்டோஷூட் பண்ணியாச்சு. நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், பாப்பாவுக்கு மந்த்லி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவான ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இந்த தடவை கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச தீம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் தீம். மாதம் என்ன ஃபோட்டோஷூட் தீம் பண்ணுறதுன்னு யோசிச்சு மண்டை குழம்பி போகுதுங்க. இதில் என்கிட்ட இந்த தீம் சூஸ் பண்ணிட்டேன். பட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லை. மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் என்கிட்ட இருந்த கொஞ்சோண்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் எப்படியும் மேனேஜ் பண்ணி இதை எடுத்துட்டேன். பாப்பாவுக்கு இது 4th மந்த்துன்றதுனால அவளோட குட்டி குட்டி பேங்கிள்ஸ் எடுத்து 4 நம்பர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் என்னோடய ப்ராடக்ட்ஸும் பாப்பாவோட ப்ராடக்ட்ஸும் எடுத்து ஃபுல்லாக சைட் பை சைடு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னென்னா, நான் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். க்யூட்னு ஒரு கிளிப்பு, பேபின்னு ஒரு கிளிப்பு, 2 வேறு தனி வாங்கியிருந்தேன். பட் நான் யூஸ் பண்ணது அது இன்றைக்கி நான் பாப்பாவுக்கு 2த்தையும் அரேஞ்ச் பண்ணி க்யூட் பேபின்னு வச்சுருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ண பிக் இருந்தால் நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன். நான் போட்டிருப்பேன் அது எப்பயோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த கிளிப் தான் அது. எல்லா ப்ராடக்ட்ஸும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பாப்பாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த தடவை தான் பாப்பாவுக்கு காஸ்ட்யூம் வாங்குகிற வேலையே இல்லை. ஏன்னா வெறும் டவல் மட்டும்தான் அவள் காஸ்ட்யூமே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு மந்த்லி ரொம்பவே யூனிக்கான ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த ஃபோட்டோஷூட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ஃபைனல் லுக். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.